வணக்கங்கள் மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே நல்ல பல சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது ஜூன் மாதம் சனிக்கிழமை 13/6/2026 தமிழுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 30ஆம் நாள். இன்றைய நாளிற்குரிய நல்ல நேரங்களாக இன்று காலை 7:30 தொடக்கம் 8:30 வரை, பின் மாலை 4:30 தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய ராகு காலத்தை பார்க்கலாம். இன்று காலை 9 மணி தொடக்கம் 10:30 மணி வரை. அடுத்து அமகண்டமாக இன்று மதியம் 1:30 மணி தொடக்கம் 3 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:52 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. இன்றைய நாளிற்குரிய திதியாக இன்று பிற்பகல் 2:12 வரை திரியோதசி திதியும் பின்பு சதுர்த்தசி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 1:47 வரை பரணி நட்சத்திரமும் பின்பு கிருத்திகை நட்சத்திரமும் நிலவுகிறது. அடுத்து சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 1:47 வரை அஸ்த நட்சத்திரமும் பின்பு சித்திரை நட்சத்திரமும் நிலவுகிறது. அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கரமங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகளாகும். தொடர்ந்து வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் குடில குந்தள பால நமோ நமோ, நிடிலோ ஜனசூத நமோ நமோ. குடில குந்தள பால நமோ நமோ, நிடிலோ ஜனசூத நமோ நமோ. மிருகமத சுத்திலக நமோ நமோ நமோ. பாலாவல்லீச மிருகமத சுத்திலக நமோ நமோ நமோ. பாலா வல்லீச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 30ஆம் நாள் 13/6/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள், பெரியோர்கள், பெற்றோர்கள், குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை. இந்த மந்த வாரத்தில் எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த ஒரு சுப காரியங்களையும் ஆரம்பிக்கக்கூடாது. இதெல்லாம் நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்தார்கள். சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், விஷ்ணுவனுடைய வழிபாடுகள், சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய வழிபாடுகள், 18ஆம் படி பூஜைகள், சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது, எள்ளு சாதம் நிவேதனம் வைத்து காக்கைக்கு உணவாக கொடுப்பது, இவ்வாறான வழிபாடுகள் இந்த சனிக்கிழமைக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு. சனிக்கிழமையிலே எந்த ஒரு சுப காரியமும் செய்யக்கூடாது. திருமணத்துக்கு நாள் பார்க்கப்படாது, திருமணத்துக்கு ஜாதக பொருத்தம் பார்க்கப்படாது, திருமண நிச்சயதார்த்தம் செய்யக்கூடாது,
திருமண வைபவம் செய்யக்கூடாது. ஒரு ஆலயத்தில் கும்பாபிஷேக கிரியை ஆரம்பிக்கக்கூடாது. கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது. கும்பாபிஷேகத்தில் பிம்பஸ்தாபனம் செய்யக்கூடாது. கும்பாபிஷேகத்தில் யாகாரம்பம் சனிக்கிழமையிலே செவ்வாய்க்கிழமையிலே எந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. இது நம் முன்னோர்கள் நமக்கு கண்டு அனுபவித்து வாழ்ந்து நமக்கு விட்டு சென்றது. எனவே இப்பொழுதெல்லாம் பல இடங்களிலே இந்த சனிக்கிழமையிலே கல்யாணம் வைத்து கொள்வார்கள். அது கேட்டால் பஞ்சாங்கத்தில் நாள் பார்த்து சொன்னார்கள். இந்தியாவில் பார்த்தோம், சிங்கப்பூரில் பார்த்தோம், லண்டனில் பார்த்தோம் என்பார்கள். எங்கே பார்த்தால் என்ன, சனிக்கிழமையிலே எந்த மந்தவாரம் எந்த காரியங்களையும் ஆரம்பிக்கக்கூடாது. அவ்வாறு இந்த மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமையிலே நாம் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலே ஆனி உத்தரத்தை முன்னிட்டதாகிய இந்த மகோற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த மகோற்சவத்திலே சிறப்பு யாகசாலைக்கு. உற்சவம் என்றாலே உன்னதமான யாகம் என்கிறதான் அதனுடைய சரியான பொருள். அந்த உன்னதமான யாகம் மேற்கு நோக்கி அமர்ந்திருக்கும். காலையும் மாலையும் அங்கே குருவானவர் அந்த ஆகுதிகளை எல்லாம் செய்து கொள்வார்கள். எந்த குறையும் இல்லாமல் இந்த உற்சவ காலத்திலே யாகசாலையிலே சொல்லப்பட்ட திரவியங்கள், தானியங்கள், பட்ட வகைகள், வேர் வகைகள், சமைத்து வகைகள் இவையெல்லாம் முறையாக அங்கே ஆகு செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் ஏனைய காலங்களிலே விடுகின்ற குறைகளை நிவர்த்தி பண்ணுவது தான் இந்த உற்சவம் என்பது. அந்த உற்சவத்தில் நாங்கள் குறைய வச்சோமானால் அதுக்கு நிவர்த்தி பண்ண முடியாது. நித்திய பூஜையிலே நாம் விடுகின்ற தவறுகள், தெரிந்தும் தெரியாமலும் செய்யப்பட்ட விடப்பட்ட குறைகள், இவைகளை நீக்குவது தான் இந்த உற்சவம். எனவே அங்கே அக்னியின் மூலம் செய்யப்படுகின்ற இந்த ஆகுதிகளிலே எந்த குறையும் இல்லாமல் ஆகுதிகளை கொடுத்து இறைவனை நாம் மகிழ்விக்கின்ற வகையிலே நடைபெறுகின்றதாகிய சிறப்பான ஹோமங்களிலே கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளுக்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிய காலை வணக்கம். இன்றைய நாள் 13/6/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றம் உண்டு, மன நிறைவான பலன்கள் அமையும். இடபராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி மிருகத்திடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகள் இருக்கும், பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மிதுனராசி மிருகத்திடம் 3, 4, திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, உறவினர் மூலம் நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளிலே சிறப்புகள் அமையும். கடகராசி புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, மேன்மையும் நன்மையும் சேர்ந்து வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. சிம்மராசி மகம் பூரம் உத்திரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிரமங்களை கொடுக்கும், தடைகளை கொடுக்கும், எடுக்கின்ற முயற்சிகளே இழுபறிகள் தாமதங்கள் இருக்கும், நிதானம் தேவை. கன்னிராசி உத்தரம் 2, 3, 4, அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளில் சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே இழுபறிகள் இருக்கும், அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். துலாம் ராசி சித்திரை 3, 4, சுவாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளில் அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும்.
விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், காரிய இழுபறிகள் இருக்கும், தடைகள் இருக்கும், கடன் பிரச்சனைகள் இருக்கும், நிதானம் தேவை. தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே மருத்துவ செலவு இருக்கும், உடல் உபாதை இருக்கும், தேவையற்ற அலைச்சல்கள் இருக்கும், பொறுமை நிதானம் தேவை. மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மையும் நன்மையும் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கும்பராசி அவிட்டம் 3, 4 சதயம் புரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல அனுகூலங்கள் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் சிறப்பாக அமையும். மீனராசி பூரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்கள் இவர்களுக்கும் பொறுமையோடும் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். நன்றி. இன்றைய சிந்தனை. பொதுவாகவே இந்த மாதாந்த விரதங்கள் என்று வருகின்ற பொழுது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் மாதம் மாதம் ஒரு விரதங்கள் வந்து கொண்டிருக்கும். அதை சைவ சமயத்திலே பிறந்த நாங்கள் எல்லோரும் நன்கு அறிவோம். விநாயக பெருமானுக்கு மாதாந்தம் 2 சதுர்த்தி விரதங்கள் அமைகின்றன. ஒன்று சங்கடகர சதுர்த்தி அல்லது மற்றது சதுர்த்தி விரதமாக வளபிறை சதுர்த்தியாக அமைகின்றது. அதேபோன்று சிவபெருமானுக்கு பிரதோஷ விரதம் அமைகின்றது, சோமவாரம் அமைகின்றது. முருகப்பெருமானுக்கு கார்த்திகை விரதம் அமைகின்றது, சஷ்டி விரதம் அமைகின்றது. அம்பிகைக்கு பௌர்ணமி விரதம் அமைகின்றது. இப்படியாக நம் தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு விரதங்கள் அமைந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இன்றைய தினம் கார்த்திகை விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்ற நாள். மாதந்தோறும் அமைகின்ற கார்த்திகை நட்சத்திரத்திலே முருகப்பெருமானை வழிபட்டு நல்லொரு பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. இயல்பாகவே இந்த கார்த்திகை விரதம் என்றாலே அந்த விரதத்துக்குரிய தனித்துவம் ஒன்று இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜாதக ரீதியாக அவர்களுடைய வாழ்வியலிலே ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனை சிறிதாக அமைந்திருக்கும் என்பது ஜோதிட விதி. கார்த்திகை நட்சத்திரம் கொண்டவர்கள் இதை நன்கு உணர்ந்திருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவம் பெற்றிருப்பார்கள். கார்த்திகை நட்சத்திரத்திலே பிறந்தால் அவர்களுக்கு ஏதோ ஒரு சிறிய துன்பம் அவர்களை சூழ்ந்து கொண்டே இருக்கிற நிலை உண்டு. அது ஜாதக ரீதியாக அனுபவ ரீதியாக நாங்கள் கண்டது. இந்த கார்த்திகை விரதம் என்பது முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரியமான விரதம். இயல்பாக இந்த கார்த்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இந்த மாதந்தோறும் முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை விரதத்தை முறையாக அனுஷ்டித்து வந்தால் பல விடயங்களிலிருந்து அவர்கள் தங்களை காப்பாற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது தங்களுடைய பெருந்துன்பங்களை எல்லாம் குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை அவர்கள் எல்லோரும் உணர்ந்து செயல்படலாம். கார்த்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒவ்வொரு மாதமும் அமைகின்ற கார்த்திகை நட்சத்திரத்திலே முருகப்பெருமானுடைய விரத நாளிலே அன்றைய தினம் அவர்கள் ஆசால சீரராக இருந்து முருகப்பெருமானை ஆலயம் சென்று வழிபட்டு முருகனுக்குரிய அர்ச்சனைகள் அல்லது தீபாராதனைகளை கண்டு சாயங்கால நேரத்தில் அதாவது பிற்பகல் அந்த பூஜை கண்டு ஒரு நேர உணவு அருந்துவது மிக உன்னதமான சிறப்பாக அது அமைகின்றது. கார்த்திகை விரத நாளிலே அந்த மாலை வேளையிலே முருகப்பெருமானுடைய பூஜை கண்டு உணவு அருந்துவது மிக மிக சிறப்பான அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே நாங்கள் முன்பிதை பற்றி பேசியிருக்கின்றோம். இந்த உணவை குறைப்பது என்பது எங்களுடைய எண்ணங்களையும் எங்களுடைய வழிபாடல்களையும் மிகச் சிறப்பானதாக மாற்றிவிடுகின்றது. ஒரு மனிதனுடைய எண்ணம் ஒருநிலைப்படுவதற்கும் சீராக அந்த சிந்தனையோடு இருப்பதற்கும் உணவு ஒரு பெரும் தடையாக இருக்கும். உணவு அதிகமாக சாப்பிட்டால் எண்ணங்கள் சிதைந்துவிடும், எண்ணங்கள் உருண்டு கொண்டிருக்கும். உணவை குறைத்தால் நாங்கள் எதை நினைக்கின்றோமோ அதிலே பற்று அதிகமாகிவிடும். எனவே தான் இந்த விரதத்துக்கு உணவை குறைக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடும் பக்குவமும் கொடுத்தார்கள். எனவே இந்த கார்த்திகை விரதம் முருகப்பெருமானுடைய முக்கியமான விரதங்களில் ஒன்றாக அமைகின்றது. அதிலும் கார்த்திகை நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் தவறாமல் இந்த விரதத்தை அனுஷ்டித்து வந்தால் வாழ்க்கையிலே வருகின்ற பல இன்னல்களை, பல துன்பங்களை, பல பிரச்சனைகளை இலகுவாக அதை தவிர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கின்றது. எனவே அதை உணர்ந்து செயல்படுகின்ற தன்மைகளை இதை உருவாக்கி கொண்டால் மிகவும் நன்மையாக இருக்கும். கார்த்திகை விரதம் அனைவருக்கும் சிறப்பு. அதிலே கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக உன்னதமாக முக்கியமானதாக இந்த விரதம் அமைகின்றது. நன்றி.
இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியை சிறப்பான முறையில் விளங்கிய ஸ்ரீராம தேவலோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். அடுத்த நிகழ்ச்சியினுடைய பகுதியாக இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதிக்குள் செல்லலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் பொல்லறி வான்மை கடை. இக்குறளினுடைய பொருளாக நிலையில்லாதவைகளை நிலையானவை என்று மயங்கி உணரும் பொல்லறிவி உடையவராக இருத்தல் வாழ்க்கையில் இழிந்த நிலையாகும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. இக்குறளினுடைய பொருளாக நிலையில்லாதவைகளை நிலையானவை என்று மயங்கி உணரும் புல்லறிவு உடையவராக இருத்தல் வாழ்க்கையில் இழிந்த நிலையாகும். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமும் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.